என் செல்வங்களே, உடன்பிறப்புகளே, என்னை தெரியுமா? என்னை தெரியுமா? நான் யார் என்று தெரிகிறதா? இதுதான் என்னுடைய சுய ரூபம். இவைகள் எல்லாம் என் சுயரூபத்திற்கு மேலே என்னை அலங்கரித்து கொள்வதற்காக உடுத்து கொண்டிருக்கின்ற ஆடை. தாத்தா என்னென்னவா சொல்கிறீங்கோ? இன்னும் என்ன சரியாக உங்களுக்கு அடையாளம் வேண்டுமா? பார்த்தீர்களா? உங்களுக்கு தெரிந்த தாத்தா. ஓ, உங்கள் சுயரூபம் அப்படி இருந்துச்சா தாத்தா? எப்படின்னாக்கா இப்படி. இதுதான் என்னுடைய சுய ரூபம். இவைகள் எல்லாம் என்னை அலங்கரித்து கொள்வதற்காக அணிந்து கொண்டு இருக்கின்ற ஆடைகள். இப்போ தான் நான் தாத்தா. சரியா பார்த்தா இதுதான் சரியான தாத்தா. என்ன தாத்தா ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறீங்கோ? நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டாக்கா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது தாத்தா. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது எங்களுக்கு ஹாப்பி ஆகுது தாத்தா. ஓகே தாத்தா, ஏதாவது சொல்லுங்க. சொல்கிறேன். பாருங்கள் என் செல்வங்களே, நாம் உயிர் வாழ்வதற்கு எத்தனை உயிர்கள் இருக்கிறது? எத்தனை உயிர்கள் இருக்கிறதா? என்ன தாத்தா நீங்கள்? என் செல்வங்களே, சொல்லுங்களே பார்க்கலாம். உங்களால் சொல்ல முடியும். நாம் உயிர் வாழ்வதற்கு, நாம் உடல் வாழ்வதற்கு, நம் உடல் வேலை செய்வதற்கு எத்தனை உயிர் வேண்டும்? தாத்தா நீங்கள் என்னவா ஐடியா மனசில் வச்சுன்னு கேட்குறீங்க? நீங்கள் என்ன வேணால் வச்சுன்னு கேளுங்க, நாங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் உங்கள் கிட்டேருந்து கற்றுனுக்குறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் கரெக்டாக ஆன்சரை சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் எங்களை நீங்கள் அப்படி குருவாக்கி இருக்கிறீங்களோ தாத்தா. நாங்கள் சொல்லட்டுமா? ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டுமே என்றால் எத்தனை உயிர் வேண்டும் என்று கேட்கிறீர்களா? ஒரே உயிர் தான் இருக்குது தாத்தா. இப்போ தான் நீங்கள் எல்லாம் என்னுடைய பேரப்பிள்ளைகள். அதான் பச்சா உங்கள் கேள்விக்கு நாங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம். நான் சொன்னது கரெக்டாக தாத்தா? ஆம் சொல்கிறீங்களே, நீங்கள் என்னுடைய உடலில் ஒரு பகுதி, என்னுடைய உடல் சகோதரிகள். நீங்கள் சொல்வது சரியான பதில். அப்போது ஒரு விளக்கு எரிய வேண்டுமே என்றால், ஒரு பல்பு எரிய வேண்டுமே என்றால் எத்தனை வயர்கள் வேண்டும்? எத்தனை வயர்கள் வேண்டுமா? எத்தனை வயர்கள் வேண்டும்? என்னவா சொல்கிறீங்க தாத்தா? நீங்களே சொல்லிவிடுங்க தாத்தா. நீங்கள் அங்கே எங்கே ட்விஸ்ட் பண்ணுறீங்களோ? இல்லை சொல்லுங்க. இல்லையா, மிகவும் எளிதான பதில். 2 வயர்கள் வேண்டும். எஸ், 2 வயர்கள் இருந்தால் போதும், விளக்கு எரியும். ஓகே, வெறும் 2 வயர்கள் இருந்தால் விளக்கு எரிந்து விட மாட்டாத்தா?
எரியாது. அதற்கு மின்சாரம் வேண்டும். ஓகே, இந்த மின்சாரம் என்பது என்ன என்று கேட்டீர்களே, ஆனால் ஆண் பெண், நெகட்டிவ் பாசிட்டிவ், எலக்ட்ரான் புரோட்டான். ஒரு அணுவில் எத்தனை எலக்ட்ரான் எத்தனை புரோட்டான் இருக்குது தெரியுமா? ஒரே ஒரு எலக்ட்ரான், ஒரே ஒரு புரோட்டான். அந்த இரண்டும் சேர்ந்து தான் மின்சாரம். அது இருந்தால் விளக்கு எரியும். இருக்கிறது தானே தாத்தா சொல்கிறீங்களோ? என் செல்வங்களே, பார்த்தீர்களா? நான் இருக்கிறது தானே சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா? தாத்தா, நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் கண்ணை மூடி நம்புகிறோம் தாத்தா. சொல்லுங்கள் தாத்தா. வெரி குட், வெரி குட். இப்படி சொன்ன பிறகு என் மனதில் பட்டதை நான் சொல்லுகிறேன். அது சில சமயங்களில் கற்பனையாக இருக்கலாம், ஆனால் அந்த கற்பனையே உண்மையாகவும் இருக்கலாம். ஓகே செல்வங்களே, சிறு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால், மணி சரியாக 12 மணி. நான் உங்கள்கிட்ட வீடியோவில் பேசின்னு கற்றுறதுல வீட்டில் இருக்கிறவங்களாம் எழுந்துட்டாங்க. அதனால தான் இந்த ஒரு தொடர்பு கட் ஆயிடுச்சு சொல்லலாம். ஓகே சொல்லுங்களே. பாருங்கள், ஒரு அணுவில் எத்தனை உட்பொருள்கள் இருக்கிறது? எத்தனை உட்பொருள்கள் என்றால் நெகட்டிவ் பாசிட்டிவ், இவை இரண்டும் தான் ஒரு அணுவில் இருக்கிறது. ஓகே, இப்போது இன்னும் தொடர்ந்து பேசினாக்கா என்ன இருக்கிறவங்களாம் ஏந்துருவாங்க தூக்கத்துலேருந்து. நான் இதோட முடிச்சுக்கின்னு அடுத்த வீடியோவில் தொடர பேசுகிறேன். என்ன சொல்கிறாங்க? சம்திங் வென்ட் ராங். Something went wrong, so it is better stopping my talking.